பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கலாத்தியருக்கு நிருபத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்திலே இந்த கலாத்தியா நாட்டிலே சுவிசேஷ ஊழியத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அதன் மூலமாக அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றார்கள். ஆனால் அங்கு சபைகள் உருவானது. ஆனால் காலங்கள் போக போக தவறான உபதேசத்தை உபதேசிக்கக்கூடிய கள்ள சகோதரர்கள் இல்லாமல் போலியான ஊழியக்காரர்கள் வந்து இயேசு கிறிஸ்து மட்டும் அவரை மட்டும் விசுவாசித்தல் ரட்சிப்புக்கு போதுமானது அல்ல என்று சொல்லி, விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் ஒழிய இல்லாமல் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் தான் ரட்சிக்கப்பட முடியும் என்கிற ஒரு தவறான உபதேசம் சொல்லுகிறார்கள். இதை நான் சொல்றப்ப அது உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு, இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து நாம் ரட்சிப்புக்கு எந்த காரணத்தை சொன்னாலும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம், ரட்சிப்புக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அது நாம் வாயினாலே வேண்டாம் என்று சொல்லுவதில்லை. அதற்கு மாறாக இப்படி சொல்லலாம், இங்க சொன்னது மாதிரி, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு அது பாசிட்டிவ் மாதிரி தெரியும். ஆனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்கு தேவையில்லை. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இது சொல்லுவாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் வட இந்தியாவிலே ஒரு ஊழியக்காரரை எங்களுடைய குடும்பத்தார் தாங்கி வருகிறார்கள். அப்படியே என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு இது நாங்கள் வட இந்தியாவிலே ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறோம்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறோம், அதனாலதான் அதான் எங்க ரட்சிக்கணும். அவன் மறைமுகமா என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து எங்களுடைய ரட்சகர் அல்ல. ஆனா இதை யாருமே சீரியஸாக உணர்ந்து கொள்வதில்லை. தேவன் தம்முடைய குமாரனை உலக ரட்சகராக இந்த பூமிக்கு அனுப்பினார். இதை குறித்துதான் நாம் அந்த வேதத்திலே கலாத்திய நிருபத்திலே படித்து வருகிறோம். அப்ப அதாவது புறஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார். இல்லாட்டா தேவன் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஏற்றுக்கொள்கிறார். யூதராக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படுகிறார்கள், இல்லைன்னா பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால. அப்ப இது 1ஆம் நூற்றாண்டிலே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த விஷன், அதாவது தரிசனம் கொடுக்கப்பட்டது. அதனால தைரியமாக போய் பிரசங்கம் பண்ணுகிறார். புறஜாதிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்வில் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் சுவிசேஷத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்கிறார். இப்ப அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. ஏனென்றால் யூதர்களுடைய பண்பாடு நிறைய காரியங்கள்ல வேறுபாடு புறஜாதிகளுடைய பண்பாடு. அப்ப அங்க பிரச்சனை வருகிறப்போ ஒரு கட்டத்துல பேதுரு கூட ஒரு மாய்மாலம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். எப்படி மாய்மாலம் பண்றாருன்னா, புறஜாதிகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களோடு அன்போடும் ஐக்கியத்தோடும் இருந்த அவர், யூதேயாவில் இருந்து சில யூத கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவர் என்ன பண்ணுகிறார்னா, புறஜாதிகளாகிய கிறிஸ்தவர்களை விட்டுவிட்டு, புறஜாதிகள் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களை விட்டுவிட்டு யூதர்களோட எனக்கு அவர்களுக்கு தொடர்பில்லை என்று சொல்லுகிறார். அப்ப இதை பவுல் கண்டிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, 14ஆவது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? அப்ப சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடக்காது. சுவிசேஷத்தின் சத்தியம் என்ன அப்படி என்று சொன்னால், சுவிசேஷ சத்தியம் ஒரு பாவியான மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசம், இல்லாட்டால் அவரை பற்றும் விசுவாசமே அவனை தேவனுக்கு முன்பாக உகந்தவனாக நீதிமானாக நிறுத்துகிறது, இல்லாட்டால் அவனை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது. இதுல எந்த மனித பாகுபாடும் கிடையாது. யூதன், கிரேக்கன், புற இனத்தவன், உயர்ந்தவன், தாழ்ந்து யாராக இருந்தாலும் சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். எல்லாருக்கும் ஒரே சுவிசேஷம். அதை 1ஆம் அதிகாரத்துல நம்ம தெளிவா படிக்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு 15ஆவது வசனத்தை வாசித்து விளக்கம் தருகிறேன் பாருங்கள். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து
நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். அப்ப விசுவாசிகளா கிறிஸ்து இயேசுவை நாம் விசுவாசித்ததுனால நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். இதுல புறையினத்தவர்கள் யூதர்கள் என்ற பாகுபாடு கிடையாது. இந்த பகுதியில புறஜாதிகள் பிறந்த பாவிகள் அப்படின்னு சொல்றப்ப அடுத்ததுல சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும், அப்படி என்றால் இயற்கையாகவே சுவாபத்தின்படி என்று சொல்ல பிறப்பிலே யூதர்களாக இருக்கிற நாமும் யாராக இருந்தாலும் பிறப்பிலே யூதர்களாக இருக்கிற நாம் என்றால் என்ன அர்த்தம்? யூதர்களுக்கு வேதம் உண்டு, யூதர்களுக்கு ஜெபாலயம் உண்டு, யூதர்களுக்கு பலி உண்டு, யூதர்களுக்கு ஆராதனை உண்டு, யூதர்களுக்கு ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், இதெல்லாம் இருந்தாலும் இவ்வளவு சுலாக்கியம் பெற்றிருந்தாலும் புறையினத்தவனாக இருந்தாலும் யூதனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்படுகிறான். இல்லாவிட்டால் அவன் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசம் தான் அவனை தேவனுக்கு முன்பாக உகந்தவனாக தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற பிரகாரம் கொண்டு நிறுத்துகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள் வந்துவிட்டால் யூதன் புறையினத்தவன் என்ற பாகுபாடு போய் எல்லாரும் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இங்க பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆனால் இந்த 14வது வசனத்துல சுவிசேஷ சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியா நடவாகும்னா, இப்ப பேதுரு என்ன பண்றாருன்னா, யூதேயாவில் இருந்து சில சகோதரர்கள் வந்தோடனே தனக்கும் புறஜாதிகளாகிய கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஒரு மாய்மாலம் பண்றாரு. அவர் யூதர்களோட சேர்ந்து விட்டார். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு யூதன் புறையினத்தவர் என்னதான் என்ற பாகுபாடு கிடையாது. அதுதான் சுவிசேஷ சத்தியம். நீங்க அதை ஒரு முறை படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 27 29 வரை. 3ஆம் அதிகாரம் 27 29 வரை. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனா இங்க பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பாகுபாடு அங்க வாழ்க்கையில காண்பிக்கிறார். இல்ல அதே மாதிரி பர்னபாவும் அந்த மாய்மாலத்துக்கு இழுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுற பவுல் எதிர்த்து நிற்கிறார். இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவை ஒருவன் நான் ஏற்றுக்கொண்டேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நமக்குள் இந்த பாகுபாடு ஏற்றத்தாழ்வுகள்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் வைத்திருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, பண்பாட்டின் அடிப்படையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் கிடையாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பட்சபாதம் கிடையாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கிறோம். அப்ப இங்க பேதுருவிடத்துல காணப்பட்டது அவன் பட்சபாதம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது ஏற்றத்தாழ்வு, புறஜாதிகள் யூதன் என்கிற ஏற்றத்தாழ்வின் மத்தியில உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த சூழ்நிலை, அந்த மனநிலை பேதுருவுக்கு ஏற்படுகிறது. இது ஒரு பெரிய குற்றம். இதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள் மத்தியில பல ஜாதி பாகுபாடு, இன பாகுபாடு இதுவெல்லாம் அதிகமா இருக்கிறது. இது பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். பட்சபாதம் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு பிரச்சனை தெரியுமா? அங்க நிறைய ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை அவர்களால் ஆராதிக்க முடியாது. ஒரே இடம் தான் இருக்கும். காலை 10 மணிக்கு ஒரு ட்ரைப், ஒரு கூட்டம் போய் தொழுது கொண்டு வருவார்கள், இல்லாட்ட தேவனை ஆராதித்துட்டு வருவார்கள். அடுத்தது 12 மணிக்கு இன்னொரு குரூப், 2 பேரும் சேர மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க? நாங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புறோம்னு சொல்லுவாங்க. இதை பாவம் என்று நாம் உணர வேண்டும். பட்சபாதம் பண்ணுதல், இனத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இல்லாவிட்டால் பண்பாட்டின் பெயரால் ஒரு கிறிஸ்தவன் பட்சபாதம் உள்ளவனாக இருப்பானே ஆனால் அது ஒரு பெரிய பாவம். நீங்க படித்து பாருங்கள். யாக்கோபுக்கு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் ஆனால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று தேவ சட்டம் சொல்லுகிறது. அதுக்கு முன்னால யாக்கோபு அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். உங்க ஆலயத்துக்கு ஒரு ஏழையும் ஒரு செல்வந்தனும் வருகிறார். ஏழை செல்வந்தனுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து ஏழை நீங்க கீழே உட்காருன்னு இங்க பட்சபாதம் பண்ணுகிறீர்கள். அதை ஒரு பாவம்னு சொல்றேன். அங்க என்ன பொருளாதாரத்தின் ரீதியில இல்லாட்டா வெளிப்படையான ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில ஒரு பட்சபாதம்.
ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த நிலைமையில் பட்சபாதம் பாராட்டினாலும் அது பாவம். நியாயப்பிரமாணம் சொல்லுது, தேவ சட்டம் சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். இதுதான் இந்த கலாத்தியாவுல, அதாவது பேதுருவுக்கு லைஃப்ல நடந்த ஒரு காரியம். ஆனால் பவுல் அதை கடிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால பேதுரு அதனால அந்த பழக்கத்தை அதிலிருந்து அவர் விட்டிருப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப 16வது வசனத்துக்கு போலாம் பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. அதாவது நியாயப்பிரமாணத்தின், அதாவது நாம் எதையாவது ஒரு நற்கிரியையோ இல்லாவிட்டால் தேவன் சொன்ன கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன எந்த கட்டளையோ கடைபிடிப்பதினால் தேவன் நம்மை தமக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை, உகந்தவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, நீதிமானாக நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இப்ப ஒரு சமூக சேவை பண்ணுகிறேன்னு, நிறைய சோசியல் ஒர்க் பண்றேன், அதனால என்னை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா நீங்க கேட்கலாம், கிறிஸ்தவர்கள் சோசியல் ஒர்க், அதாவது சமூக சேவை செய்யணும். அது எதனால என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால செய்கிறோம். இல்லாட்டா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டதுனால இந்த செயல்களை செய்கிறமே ஒழிய தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக இதை செய்வதில்லை. இதை புரிந்திருக்க வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்வது இல்லை. இப்ப நான் ஊழியம் செய்யறேன். எதற்காக ஊழியம் செய்யறேன்? பைபிள் ஸ்டடி எல்லாம் எடுக்கிறேன். நீங்க சொல்லுவீங்க, பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுனால ஆண்டவர் ரவிக்குமாரா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். அப்படி அல்ல. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலேதான் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். இல்லாவிட்டால் நான் ரட்சிக்கப்பட்டேன், இல்லாவிட்டால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதை ஒழிய நான் ஊழியம் செய்கிறதுனால தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நான் ஊழியம் செய்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால அதை செய்கிறேனே ஒழிய, நான் ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேனே ஒழிய, தேவன் என்னை நீதிமானாக அங்கீகரித்திருக்கிறார் கிறிஸ்துக்குள்ள, அதனால ஊழியம் செய்கிறேன் ஒழிய நான் நீதிமான் ஆகிறதற்காக ஊழியம் செய்யவில்லை, ரட்சிக்கப்படுவதற்காக ஊழியம் செய்யவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் ஒரு நன்மையை செய்கிறேன்னு சொல்லுங்க, நன்மை செய்கிறேன்னு வைங்க. அப்ப ஒருத்தர் என்கிட்ட நீங்க எல்லாம் நன்மை செய்கிறீர்கள், எதனால இந்த பழக்கம் வந்தது ஒண்ணு கேட்டா நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அதனாலே நான் நன்மை செய்கிறேன். இல்லாவிட்டால் நான் நன்மை செய்து இல்ல, நான் நன்மை செய்யறதுக்கு காரணம் இறந்தா மோட்சத்துக்கு போகணும் இல்ல அப்படி சொன்னேன்னா அது பெரிய தவறு. இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். நான் காணிக்கை கொடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்க. எதனால காணிக்கை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், வேதத்திலே காணிக்கை கொடுத்தலை பற்றி சொல்லி இருக்கிறது, அதனாலே நான் கொடுக்கிறேன். இல்லாட்டா காணிக்கை கொடுத்து தேவ சமூகத்துல எனக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்பதற்காக கொடுப்பதில்லை. அப்படின்னா அது பிரமாணம் மாதிரி மாறிவிடும். இதெல்லாம் தெளிவாக நம்முடைய சூழலுக்கு ஏற்ப அதை நாம் புரிந்திருக்க வேண்டும். இப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்ப தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் நீதிமானாக ஆக வேண்டும் என்றால் தேவ கட்டளைகளை கடைபிடித்து நீதிமான் ஆகவில்லை, இல்லாவிட்டால் தேவன் தனக்கு உகந்தவராக அவரை மாற்றவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். இப்ப 17வது வசனத்தை சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோம். ஆனால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. பேதுருவிட்ட கேட்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமே. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நீதிமான் ஆகிறோம்னு பிரசங்கம் பண்றோம். ஆனா நீதிமான் ஆக்கப்பட்ட பிறகு, விசுவாசிகள் ஆன பிறகு பட்சபாதம் நம்மிடத்துல இருந்தால் பாவிகள். யூதன், கிரேக்கன், புறையினத்தவன், யூதர்கள் என்கிற பாகுபாடு இங்க பாக்குற ஆதி சபையில பேதுருடைய வாழ்க்கையில பாக்குறோம். அதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமே. நம்முடைய வாழ்க்கையில பாடுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே அல்லவே அப்படின்னு சொல்றாரு. ஆகவே கிறிஸ்துவிலே நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகியிருக்கிறேன், இல்லை நீதிமான் என்று எண்ணப்படுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா, நான் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறேன். அது கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதை என்னுடைய வாழ்க்கையில நான் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதை நான் காண்பிக்கிறேன். இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறப்ப பைபிள்ல
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 10 கட்டளைகள். அதனுடைய விளக்கம் தான் மற்ற பகுதிகளில் வரும். அதாவது நியாயப்பிரமாணம், அது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படை 10 கட்டளை. அப்ப நீங்க கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவன் என்னை இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக எண்ணி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன். அப்ப இனி 10 கட்டளை கை கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். எப்படின்னா, நான் அதை ஒரு கட்டளையாக அல்ல கை கொள்வது, இப்பொழுது நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால தேவ கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இது என்ன வருது? அன்புல வருது, அன்புல வருகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னால என்ன சொல்லுவோம்? யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் பிறர் பொருளை இச்சியாது இருப்பாயாக என்கிற கட்டளை சொல்லப்படுகிறது. 10 கற்பனையில 1. அதனாலே நான் இச்சிப்பது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இப்ப எப்படி சொல்றோம் அப்படின்னா, இல்லைங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இதுல அவுட் ஆஃப் லவ், அவரை விசுவாசிக்கிறேன், அதனால கீழ்ப்படுகிறேன். புரியுதா? அதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆட்டிடியூட் மாறி போச்சு. புரிஞ்சுதா? அதனாலதான் அன்பு என்கிற ஒரு செயலாலே ஆண்டவருடைய கட்டளைகளை எல்லாம் நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிச்சு. அது கீழ்ப்படின்னு போடல, நிறைவேற்றுகிறவர்களாக மாறிவிட்டோம். நிறைவேற்றுதல் இல்ல. அதனால நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நான் நியாயப்பிரமாணம் எனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கிட கூடாது. இல்ல, அதே நியாயப்பிரமாணங்களை நாம் இப்பொழுது நிறைவேற்றுகிற சைடுக்கு வந்துட்டோம். எப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால. இப்போ நான் பொய் சொல்வதில்லை. ஏன் பொய் சொல்வதில்லை? பிரமாணம் சொல்வதில்லை. இல்ல, பிரமாணம் அங்கே இருக்கட்டும். இல்ல, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் மேலுள்ள அன்பினாலே நான் இப்பொழுது பொய் சொல்வதில்லை, விபச்சாரம் செய்வதில்லை. ஏன்? அது ஒரு கட்டளை இருக்குது, கல்லெறிஞ்சு கொல்லப்படணும்னு. அதுக்கு பயந்து இல்லைங்க, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவரை நான் அன்பு கூறுகிறேன், ஜனங்களிடத்தில் அன்புள்ளவனாக இருக்கிறேன், அதனால விபச்சாரம் செய்வதில்லை, வேசித்தனம் செய்வதில்லை. இப்ப இந்த கட்டளை எனக்கு நான் நிறைவேற்றுகிறது எனக்கு ரொம்ப லகுவாகிவிட்டது. இதை நான் புரிந்திருக்க வேண்டும். அன்பு என்கிற வார்த்தை நம்மளால அப்படி இல்லை. நீ செய்தா கல்லறிஞ்சிருவாங்க, அதுல பயந்து பயந்து இருந்தோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. அப்ப நியாயப்பிரமாணத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுவதில்லை, நீதிமான் ஆகிறதில்லை என்கிற இதை படிக்கிறப்ப அதை நம்ம ஒதுக்கிவிடக்கூடாது. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே இவைகளை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். இந்த நிறைவேற்றுவதற்குரிய பலன் எனக்கு எப்படி கிடைச்சது? நீங்க பின்னால படிக்கலாம் பாருங்க, 18வது வசனம். நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரம்மாண்டத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். அதாவது எது வேண்டான்னு இடிச்சு போட்டாச்சோ, விசுவாசத்தினாலே ஒருவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக எண்ணப்படுகிறார். இல்லாட்டா கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால. இதை எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க. பேதுருவும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, பவுலும் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இப்ப பேதுரு என்ன பண்றாரு? இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடுமாறுறாரு. அதான் இடித்து போட்டதை மீண்டும் கட்டுகிறவர்களாக இருந்தால் பிரமாணத்தை மீறுகிற குற்றவாளிகளாக காணப்படுவோம். அதனால சுவிசேஷம் 1 என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். இப்ப பவுல் சொல்றாரு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. பைபிள்ல தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஒரு காலத்துல இவைகளை நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று பயந்து 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 செய்து கொண்டிருக்கோம். கீழ்ப்படிய முயற்சித்தோம், சிலது கீழ்ப்படியாம போயிடும். ஆனா என்ன நடந்தது பாருங்க, 19வது வருஷம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. இப்ப நான் யாரு? நான் இப்ப தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டும், தேவனுக்கென்று நான் பிழைக்க வேண்டும். அதற்காக நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. கிறிஸ்தவ வாழ்க்கையில மரணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிரோடு இருக்கிறப்பவே நம்மில் சில மரணங்கள் நடக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க முடியாது. இப்ப இங்க நியாயப்பிரமாணத்திற்கு நான் மரித்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இந்த மரணம் எங்கள் வந்தது? இது விசுவாசத்தினாலதான். யாராவது கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினால், ஆண்டவர் சொன்ன வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று விரும்பினால், முதலாவது இந்த விதமான மரணத்தை என்னில் நிகழ்ந்தது என்று விசுவாசிக்க வேண்டும். இப்ப நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவன் ஏனென்று சொன்னால் தேவனுக்கு என்று பிழைக்கும்படியா. எப்படி இது நடந்தது? ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம். ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரத்துல
ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்குது, எளிமையாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதை ஆவியானவர் நமக்கு புரிந்து தருவார். அதாவது நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவன். பைபிள்ல நான் உலகத்திற்கு மரித்தவன், அப்புறம் உலக வழிபாடுக்கு நான் மரித்தவன், அடுத்து சொல்லப்பட்டிருக்கு எனக்கு நானே, அதாவது நான் கிறிஸ்துவோடு மரித்தவன், பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு மரித்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய மனுஷனும் அவனுடைய செய்களும், என்னுடைய ஆசை இச்சைகள் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்னில் நடந்த, கிறிஸ்துவை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்குள் நடந்த மரணங்கள். இதை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் கிறிஸ்தவனாக நடைமுறையில் வாழ முடியும், இல்லாவிட்டால் வாழ முடியாது. நிறைய மரணங்கள் பைபிள் நீங்க உட்கார்ந்து படிச்சு பாருங்க. கிறிஸ்துவை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட வேளையில கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்குள் நடந்த மரணங்கள் என்ன என்று பட்டியலிட்டு பார்த்து அதை விசுவாசித்து அதன்படி பரிசுத்தருடைய பலத்துல நடந்தோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை லகுவாக இருக்கும். இல்லைன்னா முடியவே முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்ப ரோமருக்கு 7ஆம் அதிகாரத்துல நியாயப்பிரமாணத்திற்கு நான் எப்படி மரித்தேன் என்பதை ஒரு கணவன் மனைவி என்கிற ஒரு இதை சொல்லி அதிலிருந்து ஆவியானவர் விளக்கிறார். 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிப்போம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அதாவது ஒரு மனுஷனை சட்டம் எவ்வளவு காலம் ஆண்டு கொள்ளும் அப்படின்னா உயிரோடு இருக்கிறது வரையலாம். உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்துல ஒரு முதல்வர் இருந்தாங்க இல்லையா? முதல்வர் இருந்தாங்க. அவங்க மேல நிறைய வழக்குகள் இருந்தது. அப்ப வழக்கின் அடிப்படையில தீர்ப்பு அவங்க நீதி எங்க போனோம், ஜெயிலுக்கு போனோம். ஆனா அதுக்குள்ள இறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன சட்டத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப நியாயப்பிரமாண சட்டம் என்பது உயிரோடு இருக்கிறது வரையில தான் ஆளுகை செய்ய முடியும். நமக்கு மேல எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சட்டத்துக்கு எந்த பலனும் கிடையாது. சரியா? அதே மாதிரிதான் அது எப்படி 2வது வருஷம் சொல்றா பாருங்க. அது எப்படி என்றால், புருஷனே உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாய் இருக்கிறாள். நம்ம திருமண வீட்டுல ஒரு இது எடுப்பாங்கல்ல, ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்கல்ல, வாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை, அது வரையிலும் தான் அந்த திருமணம் என்கிற அந்த பந்தம், அந்த உடன்படிக்கை செல்லும் இதாகும். அதுல ஒருவர் மரித்து போனால் இன்னொரு திருமணம் பண்ணலாம். அதுக்கு முன்னால வேறு ஏதாவது தவறான வழியில் நடந்தால் அது விபச்சாரம் எனப்படும். அப்ப திருமணம் என்கிற அந்த சட்டம் இருவரும் உயிரோடு இருக்கிறது வரையிலும் தான் செல்லுபடியாகும். மரித்த பிறகு யாராக இருந்தாலும் மறுபடியும் மனம் செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை விபச்சாரம் என்றோ வேசித்தனம் என்றோ சொல்ல மாட்டார்கள். சரியா? இப்ப பாருங்க. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்ப இந்த 3 வசனங்கள் சொல்லுவது என்றால், இந்த நியாயப்பிரமாணம் என்றால் சட்டம், இல்லடா திருச்சட்டம், தேவன் கொடுத்த சட்டம். அது ஒரு மனிதன் மீது சட்டத்தினுடைய ஆளுகை எவ்வளவு உயிரோடு இருக்கிறது தான் இருக்கும். மரித்த பிறகு சட்டத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரு குற்றவாளியாக எனக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, 4 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு போக வேண்டும் என்று. ஆனால் தண்டனை அடுத்த நாள் வரணும், நீதிமன்ற தண்டனை கொடுக்கிறப்ப நான் உயிரோட இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? என்னுடைய வக்கீல் போய் சொல்லுவாங்க, அவரு பாட்டி இறந்துட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சட்டத்துக்கு மரணத்துக்கு பிறகு ஆளுகை செய்வதற்கு உரிமை கிடையாது. இப்ப 4வது வசனம் படிப்போம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். புரிஞ்சுல? இப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட வேளையில என்ன நடந்தது அப்படின்னா, நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து போனேன். எந்த நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு புருஷன் என்னை ஆண்டு வந்தான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்கள் ஆகி
தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். இயேசு கிறிஸ்துவில மரித்தார்ல, அப்ப நானும் அவரோட மரித்தேன். 6ஆம் அதிகாரத்துல, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவோடு பாவத்துக்கு மரித்தேன்னு வரும். அது மட்டுமல்ல, இந்த சட்ட திட்டங்களுக்கு எல்லாம் நான் மரித்து விட்டேன். எந்த சட்டமும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. இப்ப நான் யாருக்கு அப்படி ஆளுகை செய்ய முடியாத அளவுக்கு நான் மரித்து போய் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வேளையில அவரோடு நான் உயிரோட எழும்பினேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இடத்துல வந்தது. இப்ப நான் உயிரோடு எழுந்த கிறிஸ்துவுக்கு மனைவியாகிவிட்டேன். பழைய புருஷன் யாருன்னா நியாயப்பிரமாணம் என்கிற சட்டம். ஆனா நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நானும் உயிர் பெற்று விட்டேன். ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு மரணம் வருகிறது வரையிலிருந்து ஆளுகை செய்ய முடியும். உயிர்த்தெழுந்த பிறகு எப்படி ஆளுகை செய்யணும் சட்டத்திட்டம் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன ஒரு சட்டம் உண்டு. இப்ப நான் இறந்து போறேன்னு வைங்களேன், நான் இறந்து போயிட்டேன், எனக்கு மேல நிறைய கேஸ் இருக்குது. திடீர்னு ஒரு அதிசயம் நடந்தது. 4 நாள் கழிச்சு நான் உயிரோட திரும்ப மனிதனா வந்துட்டேன்னு வைங்களேன். கோர்ட்டுக்கு போனா இப்படி ஒருத்தர் நீங்க 4 வருஷம் ஜெயில போட்டீங்க, ஜெயில போடணும்னு தண்டனை கொடுத்தீங்க, ஆனா அவர் இறந்து போனாரு. இப்ப என்னன்னா உயிர் பெற்று தெருவில் நடந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு மேல நீங்க அந்த பழைய கேஸை கொண்டு போங்கன்னா நீதிபதி சொல்வாரு, இல்லாட்ட அவர் இறந்து போயிட்டாருன்னு ஏற்கனவே டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியாச்சு, அவர் திரும்ப உயிரோட பெற்றிருக்குன்னா அதுக்கு மேல சட்டம் ஒண்ணு செல்லுபடியாது அவங்க மேல. அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயோ இந்திய கிரிமினல் ஆக்ட்லயோ பீனல் கோட்ல ஒண்ணுமே கிடையாது. உயிர் பெற்ற ஒருவர் திரும்ப உயிர் தெழுந்தவர் மீது பழைய சட்டங்கள் எல்லாம் செல்லுபடியாகாது. புரிந்திருக்க வேண்டும். இப்ப நம்ம கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிட்டோம். கிறிஸ்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவுக்கு நாம் இணைக்கப்பட்டு அவருக்கு சொந்தமானோம். எதுக்கு சொந்தமானோம்? கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. இப்ப ஒரு கணவனும் மனைவி, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் என்கிற பந்தத்துக்கு இணைகிறது எதுக்கு? பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு, பலியை பெருகுதல். இப்ப நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமாகிட்டேன், கிறிஸ்துவுக்கு உரியவராகிவிட்டேன். இப்ப நானும் கிறிஸ்துவும் சேர்ந்து தேவனுக்கு கனி கொடுப்பதற்காக இப்ப என்னன்னா நியாயப்பிரமாணத்துக்கு, கிறிஸ்துவுக்குள் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து விட்டேன். இதை விசுவாசிக்கணும். நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவன். அப்படி என்றால் அடுத்தது தேவ சட்டங்கள். இப்ப நான் கீழ்ப்படிவதெல்லாம் என்னுடைய புருஷன் யாரு? எனக்கு யாரு புருஷன்? கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் மீது உள்ள அன்பினாலே, அவர் எனக்காக ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்ததுனால, அவர் என்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டதுனால இப்ப நான் கீழ்ப்படிவது. இப்ப நான் கட்டளை கீழ்ப்படிவதல்ல, என்னுடைய ஆண்டவர் விரும்பக்கூடிய கட்டளைகளை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். எப்படி? நம் மனப்பூர்வமாக. அதனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என் சுவாபமாக மாறிவிட்டது. ரொம்ப லகு முன்னாலே விட இப்ப. ஏன்னா நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு, நான் கிறிஸ்து என்னுடைய தலைவர் யாருன்னு நல்லா தெரியும். அவர் என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். அவர் அநேக காரியங்களை என்னில் விரும்புகிறார். நானும் அவர் மீது கொண்ட அன்பினாலே அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் எனக்கு எந்த கடினமும் கிடையாது. ஏனென்றால் அவர் என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்தார், என்னை மரணத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். இப்ப நான் பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய சைடு வந்துட்டேன். புரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்படி ஒவ்வொன்றாக நான் நியாயப்பிரமாணத்துக்கு கிறிஸ்துவோடு மரித்தவன் என்பதை நான் உணர்ந்து, கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஜீவிப்பது போல நானும் அவரோடு எழுந்து அவருக்கு நான் சொந்தமாகிவிட்டேன். இப்பொழுது நான் என்னுடைய வாழ்விலே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதெல்லாம், நிறைவேற்றுவதெல்லாம் கர்த்தர் மீது உள்ள அன்பினாலே ஒழிய மற்றபடி வற்புறுத்தலில் அல்ல என்பதை நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். இப்ப அதைத்தான் இங்க சொல்றார். நான் கலாத்தியர்கள் நிருபம் போல, கலாத்தியர்கள் நிருபம், நான் தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. நியாயப்பிரமாணத்துல மரித்தேன்னா நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது பாவம் செய்தவன் சாக வேண்டும், பாவம் செய்தவன் சாக வேண்டும் அப்படின்னு அறிந்து கொண்டேன். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த நியாயப்பிரமாணத்துக்கே நான் மரித்து இப்ப கிறிஸ்துவுக்கு நான் சொந்தமாகிவிட்டேன். நானும் கிறிஸ்துவும் சேர்ந்து தேவனுக்கு என்று இப்ப கனி கொடுக்கிறவர்களா இருக்கும்.
இதை விசுவாசிக்கணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவோமே, இம்மர் ஒழுக்கமா வாழ்றது எப்படிங்க, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக வாழ்வது எப்படி, இல்லாட்டா வேசித்தனம் விபச்சாரம் செய்யாமல் வாழ்வது எப்படி, அது செய்தா கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று வேத நியாய பிரமாணம் சொல்லுகிறது. அது எப்படி வாழ முடியும்? கிறிஸ்து மேல் உள்ள அன்பு, கிறிஸ்துவை தேவகுமாரனாக நாம் விசுவாசிக்கிறோம், அவர் மீது அன்பு வைத்திருக்கிறோம். இல்ல, அவர் மீது உள்ள அன்புதான் இவைகளை செய்யாமல் இருப்பதற்கு நம்மை உந்தி தள்ளக்கூடிய சக்தியாக இருக்க வேண்டும். இப்ப யாக்கோபு இருக்கிறார்ல, சரி யோசேப்பு இருக்கிறார்ல, போத்திபாருடைய வீட்டுல ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்ட, நமக்கு தெரியும் இல்லையா? அப்பா பக்கத்துல கிடையாது, சகோதரர்கள் யாரும் கிடையாது, அவன் மட்டுமே இருக்கிறான் அந்த இடத்துல. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யாக்கோபுக்கு தெரிந்தது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு. ஆகவே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் இருக்கிறது அல்லவா, அது அவன் அந்த குறிப்பிட்ட பாவத்தை செய்யாமல் அந்த இடத்தை விட்டு ஓடும்படி செய்தது. இது பிரமாணத்தினால் இல்ல, தேவன் பேர் உள்ள அன்பு, தேவன் பேர் உள்ள விசுவாசம். இதை நீங்க புரிந்திருக்க வேண்டும். இல்ல, தேவன் எங்கும் இருக்கிறார், இல்ல எங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிறார். தாவீது பாவம் செய்கிறார், இறுதியாக நாத்தான் தீர்க்கதரிசி அதை உணர்த்துகிறார். கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி, அப்பதான் அவர் 51ஆம் சங்கீதம் எழுதுறப்ப சொல்லுவாரு, அப்பதான் அவர் ஒரு காரியம் வருகிறது, உம்முடைய பார்வைக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். முதல்ல நினைச்சாரு யாருமே பார்க்கல, உணர்வடைந்த வேளையில சொல்றாரு, உம்முடைய கண்களுக்கு முன்பாக மட்டுமே நான் பாவம் செய்தேன். இந்த உணர்வு இருந்திருந்தால் அவர் அந்த பாவம் செய்ய, ஏன்னா ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறார், என்னை படைத்த ஆண்டவர், என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னோடு கூட இருப்பது மட்டுமல்ல, என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதும் அந்த விசுவாசமும் அவர் மீது கொண்ட அன்பும் தேவ கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு சுவாபத்தின் அடிப்படையிலே பலன் தருகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் முயற்சித்து தோல்வி அடைவீர்கள் என்றால் ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யணும்னா பரிசோதித்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தவன் கிறிஸ்துவுக்குள்ள. இப்ப பாருங்க, அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க, அருமையான ஒரு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இத ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, இத ரோமர் 7ஆம் அதிகாரத்துல முதல்ல படிச்சேன் இல்ல, அத பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே விசுவாசிக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவர் எப்பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தார்? கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட வேளையில, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட வேளையில. நானும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அடுத்தது ஆயினும் படிங்க, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை இங்க பவுல் எப்படி விசுவாசிக்கிறார் பாருங்க. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் I have been crucified. விசுவாசிக்கிறார். அப்படின்னா நான் கிறிஸ்துவோடு மரித்து விட்டேன், இப்ப நான் அல்ல, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, யார் இருக்கா? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதான் அந்த விசுவாசம். கிறிஸ்து எங்க இருக்கிற? எனக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப நான் வாழ்வது சொல்றாரு, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் இப்ப பிழைத்துக் கொண்டிருப்பது விசுவாசத்தினாலதான். யாருக்கு மேல உள்ள அன்புனால. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இது ஒரு பெரிய ஒரு பெரிய உண்மை. அப்ப நம்ம இப்ப ஒரு பாவம் செய்யறதுக்கோ இல்லாட்ட ஒரு தவறு செய்யறதுக்கோ வரப்ப நம்ம நினைச்சு பார்க்கலாம், அது எப்படி ஆண்டவர் என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தை மனதில வைத்து இந்த பாவத்தை செய்யாமல் நாம் கடந்து போக முடியும். அதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்தது.
நமக்கு பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு இல்லாட்டா ஏதாவது பாவம் செய்யாம இருக்கிற என்ன இது, ஏதாவது ஆட்கள் சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா செய்வோம். ஒருத்தர் சொன்னார், சவுதி அரேபியா என்று ஒரு நாடு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அங்க ரொம்ப சட்டத்திட்டங்கள் எல்லாம் ரொம்ப என்ன இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கையை வெட்டிடுவாங்க, காலை வெட்டிடுவாங்க, கல்லெறிஞ்சிருவாங்க. அப்ப அவரு பேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார், நான் சவுதி அரேபியாவில் இருப்பதனாலே ஆவிக்குரியவனாக இருக்கிறேன், தண்டனைக்கு பயந்து. இப்ப அப்படி இல்லை. பவுல் சொல்றாரு பாருங்க, இப்பொழுது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறார். நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 2-3 நாளைக்கு முன்னால ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாரு, பிரசங்கம் பண்றது எப்படின்னு. நான் அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருந்தேன், விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். அதாவது பிரசங்கம் பண்றதுக்கு, அதாவது வேதத்தை போதிப்பதற்கு என்ன தகுதி வேண்டும் என்ற அடிப்படையில தான் அந்த ஸ்டேட்டஸ். நான் ஒரே ஒரு வசனம் சொன்னேன், விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். அதான் ரொம்ப முக்கியம். பவுல் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். இங்க சொல்றாரு, இப்பொழுது நான் பிழைப்பதும் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலேதான் பிழைக்கும். பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் எதனால் நற்சாட்சி பெற்றாங்க? விசுவாசத்தினால. அவர்கள் தேவனை விசுவாசித்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டது நீதிமான்களாக எண்ணப்பட்டவர்களும் மட்டுமல்ல, அவர்கள் தொடர்ந்து வாழ்க்கையும் அவர்கள் தேவனை விசுவாசித்தனால அவர்கள் வாழ்ந்தார்கள். தேவனை விசுவாசித்துதான் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள் என்பதை புரிந்திருக்க வேண்டும். முன்னோர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலதான் நற்சாட்சி பெற்றார்கள். இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நாம் ரட்சிக்கப்பட்டதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது கொண்ட விசுவாசம் தான். நாம் இப்பொழுது வாழ்வதும் அவர் மீது கொண்ட விசுவாசம் தான். இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். பவுல் சொல்லுவாரு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பவுல் தான் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். எல்லாமே யார் மேல் கொண்ட விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் கொண்ட விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் மீது கொண்ட விசுவாசத்தினாலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் 14:19. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். Because you live, because I live, you live. Because I am living, you are living. நான் பிழைக்கிறதுனாலே நீங்களும் பிழைக்கிறீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்தல் இல்லையா? நான் ஏன் பைபிள் ஸ்டடி எடுக்கிறேங்க? கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அதனால எடுக்கிறேன் இல்லையா? ஏன் ஊழியம் செய்கிறேன்? கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அதனாலே ஊழியம் செய்கிறேன் இல்லையா? உங்களுக்கு என்ன நம்பிக்கை? எப்படி மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை குறித்து என்ன நம்பிக்கை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன், அதனாலே நான் மரித்தாலும் உயிரோடு எழும்புவேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. தேவனோடு என்றென்றும் வாழ்வீர்கள் என்கிற என்ன நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அதனால நான் கண்ணை மூடுது அவருடைய சமூகத்தில் இருப்பேன். எல்லாம் விசுவாசம் தான். நித்தியத்துக்கு போன பிறகு ஒரே கேள்வி கேட்கப்படும், நீங்கள் எப்படி தேவ சமூகத்தில் வந்தீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை எல்லாரும் மேலே இருந்து கீழே வர. நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம் தான் என்பதை நாம் அறிக்கையிட தெரிய வேண்டும். நீங்கள் ஏன் நன்மை செய்கிறீர்கள்? ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இருக்கிறார், அதனால நன்மை செய்கிறேன். அவரை பற்றி விசுவாசம். பவுல் அழகா சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே
ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். நான் ஒரு சில வசனங்களை மட்டும் நம்முடைய விசுவாசத்திற்காக இதை சொல்ல போறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னில் சில மரணங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நடைபெற்றிருக்கிறது. அதை நான் அறிந்து விசுவாசிக்கவில்லை என்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. நம்ம இப்ப படிச்சது என்னன்னா, கிறிஸ்துவோடு கூட நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படியாக கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். இதை நான் விசுவாசிக்கிறேன். நானும் கிறிஸ்துவும் இணைந்ததுனால தேவனுக்கென்று கனி கொடுப்பதற்கு. இப்ப நீங்க பார்க்கலாம் பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் எதெல்லாம் என்னில் கிறிஸ்துவுக்குள்ளாக எதெல்லாம் நடந்தது என்று பார்க்கிறப்ப, ரோமருக்கு எழுதின நிருபத்துல படிக்கிறப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். பழைய மனுஷன் வசனம் படிங்க. 8வது வசனம் படிங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் ரோமர் 6:8 இல்ல, ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டார். ரவிக்குமார் என்கிற பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டார். அதை நான் அறியணும். இப்ப என்னை குறித்து ஒருத்தர் தவறாகவும் இல்லாவிட்டால் மோசமாக விமர்சனம் பண்ணுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். பழைய ரவிக்குமார் ரியாக்ட் பண்ணுவார். இப்ப பழைய ரவிக்குமார் தான் இறந்து போயிட்டாரு. இப்ப எனக்குள் இருப்பது கிறிஸ்து, எனக்குள் இருப்பது புதிய மனுஷன். அந்த புதிய மனுஷன் தேவ சாயலை உடையவன். அதை மனதில் நினைத்தாலே போதும். ஐயோ, பழைய மனுஷன் ஏற்கனவே செத்து போயிட்டாரு, இப்ப புதிய மனுஷன் தேவ சாயலை உடைய மனுஷன். அதை ஒழுங்கா இருதயத்துல விசுவாசித்தோம் என்று சொன்னால் நமக்கு ரியாக்ஷனே இருக்காது. பழைய மனுஷன். கலாத்தியர்கள் நிருபத்துக்கே வருவோம் பாருங்க. கலாத்தியர்கள் நிருபம் இப்ப படிச்சு பாருங்க. கலாத்தியர்கள் நிருபத்துல ஒரு சில வசனங்கள், 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். எனக்கு உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில். உலகம்னு சொல்றப்ப இந்த உலகத்துல 3 காரியம் இருக்குதுங்க. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இதுதான் உலகத்திலிருந்து வர்றது. இந்த 3க்கு நான் செத்து போனவன். கண்களின் இச்சை. நீங்க 1 யோவான் படித்து பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 5, 6 வசனங்கள். 15, 16, 17 வசனங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலகம்னா இந்த 3 தான். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இந்த 3ஐயும் மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை தெய்வம் என்று நான் விசுவாசித்தாலே அந்த விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்குரிய பலனை தருகிறது. நீங்க படிச்சு பாருங்க. இதே 1 யோவான்ல 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4, 5 வசனம் படிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்படி ரொம்ப சிம்பிளுங்க. இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். தெய்வம்னா தெய்வீக தன்மை அனைத்து அவருக்கு உண்டு.
அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி என்கிற அந்த உண்மையாக நான் விசுவாசிப்பேன். ஆனால் தேவகுமாரன் என்று இந்த மூணையும் ஜெயிக்கலாம். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, என் மனைவி பக்கத்துல இல்லை, என் பிள்ளைகள் பக்கத்துல இல்லை, என் சொந்தக்காரங்க பக்கத்துல இல்லை, அதனால நம்ம எதை அப்படி இல்லைங்க. இயேசுவை தேவகுமாரன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், என்னை கவனித்து, அதெல்லாம் என்னுடைய விசுவாசம். அவருடைய சமூகத்தை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. நான் வானத்துக்கு ஏறினாலும் அவர் அங்கே இருக்கிறார், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் இங்கே இருக்கிறார், சமுத்திரத்தை தாண்டி போனாலும் அவர் அங்கே இருக்கிறார். அவருடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? இந்த விசுவாசம் இருக்குல்ல. ஏன்னா அவரு தெய்வத்துக்கு தான் தன்மை உண்டு இல்லையா? இயேசுவை தேவ குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயித்தவன் யார்? ஜெயிக்கிறவன் யார்? விசுவாசம் தாங்க, விசுவாசம் தாங்க, அது ரொம்ப முக்கியம். அப்ப உலகம் எனக்கு சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 5:24 கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சமும் அதன் ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது இல்லையா? இதெல்லாம் நம்மில் கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவோடு என்ன மரணத்தை அனுபவித்திருக்கிறார். நிறைய வசனம் இருக்கு. உலகம், பழைய மனுஷன், நான் நியாயப்பிரமாணத்திற்கு நான் மரித்தவன். இந்த மரணம் நிகழ்ந்ததை நாம் விசுவாசிக்க வேண்டுங்க. இப்ப எனக்குள் இருப்பது யாரு? கிறிஸ்து, நான் அல்ல. அப்ப கிறிஸ்து எப்படி செயல்படுவார்? அதான் என்னுடைய விசுவாசம். கிறிஸ்து எப்படி செயல்படுவார்? எனக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்து, எனக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவினுடைய வாழ்வை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பவுல் சொல்றாரு அந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்துடைய விளக்கத்துல அழகா சொல்றப்ப அந்த 2:20 கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் விசுவாசத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்கள், அன்பானவர்களை, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த உலகத்துல வாழ்கிறவருடைய வாழ்வில் ஏதாவது ஒரு நன்மை காணப்படுமானால் யாராவது காரணம் கேட்டால், எதனாலங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அதனாலே இது நடக்கிறது, இது இப்படி நான் வாழ்கிறேன்னு சொல்ல தெரியும். அதுக்கு போய் நான் அது செய்யறேன், அந்த பயிற்சி, இந்த பயிற்சி, அது இது அதெல்லாம் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து நான் பிழைக்கிறது அவராக இருந்தான். 21ஆவது வசனம் படிக்கலாம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. நான் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம், நான் அதை செய்தேன், இதை செய்தேன், ஆலயத்தை கட்டி கொடுத்தேன், அது பண்ணேன், இது பண்ணேன், காணிக்கை கொடுத்தேன், மிஷனரிக்கு சப்போர்ட் பண்ணேன், அல்லாட்டா விருத்த சேதனம் பண்ணேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அதனால தேவன் என்னை ரட்சித்தார், அப்படி இப்படின்னு சொன்னோம்னா தேவ கிருபையை நாம் என்ன செய்கிறோம்னா வீணாக்குகிறோம். அது விசேஷம் என்னன்னா, கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எனக்காக வர வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் மறைமுகமாக ஒரு செய்தியை கொடுக்கிறோம். அதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். ரொம்ப சீரியஸான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கை முறையும் சரிதான், ஒருவேளை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பிரசங்கிக்கிறவர்களும் சரிதான். ஒன்றை கவனிக்க வேண்டும், நாம் விசுவாசத்தினாலே பிழைக்கக்கூடியவர்கள் இல்லையா, கிரியையினாலே அல்ல. அப்ப இப்பொழுது காணப்படக்கூடிய கிரியை எதனாலே வருகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை பற்றி விசுவாசத்தினால நான் இதை செய்கிறேன், அவ்வளவுதான். ரொம்ப ஆச்சரியம் அந்த இது சொல்ல வேண்டும். அதனால இது இந்த பகுதியை நாம் புரிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு நிறைவானவர், அவருக்குள் எல்லாம் இருக்கிறது, அவர் மட்டுமே போதும். நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனுக்குள் நமக்கு தேவையான அனைத்தையும் வைத்திருக்கிறார். அந்த குமாரனை அனுபவிப்பதில் தான் இன்னைக்கு விசுவாசிகளிடையே வித்தியாசம் காணப்படுகிறது இல்லையா? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு அப்படிம்பாரு.
அவரை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக ஆதாயப்படுது. ஒவ்வொரு பகுதியிலும் அவரை நாம் கெயின் பண்ணதான் நிறைவை நாம் கண்டுகொள்ள முடியும். அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. போலதான் சொல்ல, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதும் தேவனுடைய எண்ணத்தில் அன்பு கூர்ந்து எனக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்படிங்கிற எல்லாத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதும். அவருக்குள் எல்லாமே இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எந்த அளவுக்கு இதை நீங்கள் உணர்ந்து புரிந்து உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது உண்மை. இதை அனுபவிக்கதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதும். எனக்கு இன்னும் அவரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் அவரை அறிய வேண்டும். அவருடைய தன்மையிலே வளர வேண்டும். எந்த அளவுக்கு நமக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளர்கிறாரோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில காண்பிக்க வேண்டும். நான் அல்ல, நான் ஏற்கனவே கிறிஸ்துவோடு மரித்து விட்டேன். என்னுடைய பழைய மனுஷன் மரித்து போனான். உலகம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட்டது. இப்ப எனக்குள் வாழ்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இத பவுல் சொல்லி விடுகிறார். ஆனா அந்த கொரிந்திய விசுவாசிகள் இப்ப கிறிஸ்து வேண்டாம், வேற எதுக்காவது போய் கீழ்ப்படிஞ்சு நடப்புன்னு சொல்லிட்டு இப்ப முதல் அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது அவருக்கு வேதனை உண்டாக்குறது இல்லையா? ஒருவர் கிறிஸ்துவை விட்டு வேற காரியங்களில் ஈடுபட்டு தேவனுக்கு உகந்தவனாக மாறலாம் என்று சொன்னார். அந்தோ பரிதாபம். அவருக்கு நிருபத்தை எழுதி வைத்து இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முதல்ல பரிசோதித்து பார்க்க. கிறிஸ்துவை தவிர்த்து உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில எதையாவது நீங்கள் மேன்மையாக எண்ணி அதனாலே நான் தேவனுடைய தயவை பெற்றேன் என்று யாராவது சொல்வார்களே. ஆனால் இன்றைக்கு அதை நிறுத்திக் கொண்டு இல்ல, நான் இன்றைக்கு எல்லாமே காரணம் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பெற்றும் விசுவாசத்தினாலே நான் இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவோமே. ஆனால் அதுவே பிதாவாகிய தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆம். ஜெபம் செய்து இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யும்படி அன்போடு கூட சகோதரனை கேட்டுக்கொள்கிறேன். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஒரு காலத்திலே கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வேத வசனங்களை படிக்கிற வேளையில ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள நீ உதவி செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் மேல் கொண்ட விசுவாசத்தினாலே வாழ்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய அருமையான வேத சத்தியங்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம். கிறிஸ்து ஒருமுறை எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அந்த கிறிஸ்துவோடு இணைந்தவர்களாகிய நாங்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். உலகம் எங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கு நாங்கள் மரித்திருக்கிறோம். பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார். மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட்டது. இப்பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கையும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தான் வாழ்கிறோம் என்பதை எங்களுக்கு திரும்ப திரும்ப உணர்த்தினதற்காக சொல்றோம். அன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களில் ஏதாவது நன்மையானதை காண்கிற வேளையிலே தைரியமாக சொல்ல, எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தினாலே தான் இதை செய்கிறோம் என்று சொல்லும்படியான கிருபையை எங்களுக்கு நீ தந்தருளும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்வோம். எங்களுடைய செய்தியிலோ எங்களுடைய நடைமுறை பாவனையிலேயோ தேவ கிருபையை கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட கிருபையை அலட்சியம் பண்ணி எங்களை முன்னிறுத்தாத வண்ணம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும். பொட்டிவாக்கல் சபையாருக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாஞ்சை விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அடியானுக்கும்
உம்முடைய கிருபையினாலே இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம். போதிக்கிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன் என்று சொன்னது போல இங்கு கொடுக்கக்கூடிய செய்தியை கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே அதை முழுமையாக விசுவாசிக்கும்படியான கிருபையை அடியானுக்கு நீ தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இதுல பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வெளிநாடுகளில் இருந்தும் இந்திய தேசத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் பல பகுதிகளில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த உண்மையை மேன்மையான சத்தியத்தை உணர்ந்து கொள்ள நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நாங்கள் உமக்கென்று வாழும்படியா உமக்கு உண்மையாக இருக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு நீ தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இதை ஏற்படுத்தின உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏற்படுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.